வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். பொதுவாக ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு பொரிக்கணும் அப்படின்னா அதற்கு அதனுடைய கோழி அந்த முட்டையை அடை காக்கணும். ஸோ இந்த ஒரே ஒரு ப்ரொசீஜரில் தான் கோழி முட்டையிலேருந்து வெளியில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற அந்த மெஷின்ஸ் மூலமாகவும் அந்த குஞ்சு முட்டையிலேருந்து வெளியில் வரும். ஸோ இன்னைக்கு நிறைய முட்டைகளையும் நிறைய கோழிகளையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இந்த இன்குபேட்டர் அப்படிங்கிற இந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே பிஸ்னஸ் உலகத்துக்குள்ளே வாங்க. ஸோ பொதுவாக ஒரு தொழிலை நடத்தணும் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொந்தமாகவே அந்த தொழிலை நடத்துவார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் உலகம் ரொம்ப டைனமிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சில காம்ப்ளெக்சிட்டிஸும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆண்டர்பிரனர் அந்த தொழில் முனைவோர் சொந்தமாகவும் பிஸ்னஸை நடத்தலாம். இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாகவும் அவர்களுடைய பிஸ்னஸை நடத்தலாம். ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஸ்னஸ் இன்குபேட்டர்னா என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படி என்ன ஆண்டர்பிரனர்ஸ்க்கு பெரிய அளவில் அவங்க என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம்ஸை கொடுக்குறாங்க, இதனால் என்ன நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ முதலாவதாக ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பிஸ்னஸ் இன்குபேட்டராக எதுக்கு அணுகிறாரு, அவங்க என்ன மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்போர்ட் கொடுக்குறாங்க. முதல் சப்போர்ட் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் அட்வைஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக மாறிட்டே இருக்குது, புதுசாக டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதனால இந்த நிறைய இருக்கிறதுனால அவங்க முதல்ல பிஸ்னஸ் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் செலக்ட் ஆகி உள்ளே போகும்போது அவங்க கோவர்க்கிங் ஸ்பேஸ், அதாவது கோவர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த இன்குபேட்டர்ஸ்குள்ளேயே இன்னும் வேறு சில நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு நம்மகிட்ட நிறைய பணம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கோவர்க்கிங் ஸ்பேஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அதனால நிறைய பேர் கூட வேலை செஞ்சு ஒரு ஆஃபீஸ் செட்டப்பும் கூட கிடைக்கிறனால அது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். ஸோ முதல்ல ஐடியாஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் கோவர்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் கிடைக்கும். ஸோ நிறைய நெட்வொர்க் ஓபன் பண்ணி விடுவாங்க. நிறைய கான்டாக்ட்ஸ் அவங்க இவங்களை நீங்க போய் அணுகிறதுக்கு அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அது முக்கியம். அது போக சில சமயம் ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கும் நிறைய இடத்துல ரொம்பவே உதவியாக இருப்பார்கள். ஸோ இது கட்டாயம் கிடையாது, பட் ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கும் நிறைய இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இதுதான் பிஸ்னஸ் இன்குபேட்டர் செய்கிற பிரைமரியான ஒர்க்னா, இதுதான் அவங்க பண்ற பிரைமரியான ஒர்க். ஸோ அப்போ இப்போ அடுத்த கேள்வி வரும். ஸோ இன்னைக்கு எல்லாருமே பிஸ்னஸ் இன்குபேட்டருக்குள்ளே போய் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா அப்படின்னா அது அந்த ஆண்டர்பிரனரை பொறுத்தது. ஸோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அப்படி பிஸ்னஸ் இன்குபேட்டருக்கு போகிறதுக்கான அவசியம் எங்கே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஏன் ஒரு அவசியம் அப்படின்னா, நம்ம சேனல்லே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது என்னன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ், அதாவது இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபின்டெக் கம்பெனிஸில் என்ன அதற்கு உதாரணங்கள் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா அந்த வீடியோவில் பேடிஎம் மாதிரியான நிறுவனங்கள் இன்னைக்கு பேங்க்குக்கு பெரிய சவாலாக இருக்கிறாங்க. ஏன்னா பேங்க் செய்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸை, பேங்கிங் ப்ராடக்ட்ஸை அவங்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய உதாரணங்களும் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோக்கு வருவோம். ஸோ இப்போ பேடிஎம் மாதிரியான ஒரு நிறுவனங்கள் இந்த ஃபின்டெக் கம்பெனிஸை ஆரம்பிக்கிறது யாரு, நடத்துறது யாரு, உள்ள அந்த வேலைகள் செய்யறது யாரு, ப்ரொசீஜர்ஸ் செய்யறதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது பேசிக்கலி ஒரு டெக்னாலஜி கம்பெனி. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி கம்பெனிக்கு ஆப் கொண்டு வரதாகட்டும், இல்லை அதுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸை கொண்டு வரதாகட்டும், இதெல்லாமே இவங்களே பண்ணிடுவாங்க. பட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இவங்கெல்லாம் பேசிக்காக ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை செய்கிற நிறுவனங்கள். அப்போ இந்த ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், காமர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த இன்ஜினியர்ஸ்க்கு, நடத்துகிற இன்ஜினியர்ஸ்க்கு, ஃபவுண்டர்ஸ்க்கு பெரிய அளவில் தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் டோட்டலாக வேறு. அப்போ இவங்க ஒரு புது ஏரியாக்குள்ளே வரும்போது அதற்கு நிறைய அவங்க படிக்கணும், நிறைய பேரை போய் மீட் பண்ணணும், நிறைய அட்வைசர்ஸ் கிட்ட நிறைய டவுட்ஸ் எல்லாம் சந்தேகங்கள் வரும், அதெல்லாம் தீர்த்துக்குவாங்க. நிறைய எக்கனாமிக்ஸை பார்த்து பேச வேண்டியது வரும். ஸோ இப்போ இதெல்லாம் அவங்க தனித்தனியாக போய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கும்போது முதல்ல ஆக்சஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரணும். பட் இதே ஒரு பிஸ்னஸ் இன்குபேட்டர் மூலமாக அவங்க அந்த நிறுவனத்தை நடத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸில் இருக்கிற அட்வைசர்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அவங்களுடைய ரைட் பீப்புள், இதுக்கு நீங்கள் யாரை போய் அணுகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க. இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டு, இந்த எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டு,
ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கும்போது அது வந்து அந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனருக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரியான ஒரு ரீசன் ஏன் வந்து ஒரு இன்குபேட்டர்ஸ்குள்ளே வந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரைமரி ரீசன் வந்து இதுதான். ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டருக்குள்ளே எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் அவங்க அந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ்குள்ளே இருக்கலாம். ஸோ டைம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால அந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் அவங்களுக்கு என்ன பெரிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த நிறுவனத்தில் சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு ஈக்விட்டியை எடுத்துக்குவாங்க. ஸோ வர ப்ராஃபிட்டில் வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தாது. அது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் இன்குபேட்டரை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய லாபத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். இப்போ இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ்குள்ளே வந்து ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து பிரைமரி ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஸோ இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களுடைய பெரும்பான்மையான டைம் ஸ்கெடியூல் வந்து இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸில் இருக்கிற அட்வைசர்ஸ் அவங்களுடைய டைம் ஸ்கெடியூலுக்கு வந்து அவங்க வந்து மாற்றி வச்சுக்க வேண்டிய அவசியம் நேரலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு ஸ்கெடியூலுக்குள்ளே இவங்க உள்ளே போகிறது வந்து ஒரு விதத்தில் நல்லதாகவும் பார்க்கலாம். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வந்து ஒரு இன்குபேட்டருக்குள்ள இருந்துட்டு மறுபடியும் வெளியில போகும்போது அந்த ரியல் வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ணும்போது மறுபடியும் சில சிரமங்கள் இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு குஷன் மாதிரி உள்ளே இருந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. பட் அதுவும் வந்து பெரிய அளவில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது உள்ள இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் பிரைமரிலி வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட தான் இருக்கும். ஐஐடிஸு, ஐஏஎம்ஸ், இல்லாட்டி பெரிய பெரிய காலேஜஸ், எல்லா காலேஜஸ்லேயும் தமிழ்நாடு இருக்கிற காலேஜஸ்லேயும் வந்து நிறைய இடத்துல பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பிஎஸ்ஜியில் வந்து ஒரு பிஸ்னஸ் இன்குபேட்டர் இருக்குது. அது போக கவர்மெண்ட்ஸ் நிறைய பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸை கொண்டு வராங்க. ஏன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் மூலமாக ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கவர்மெண்ட்ஸ் நிறைய இன்குபேட்டர்ஸ் கொண்டு வராங்க. அது போக நிறைய பிரைவேட் இன்குபேட்டர்ஸும் இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுடைய இன்குபேட்டர்ஸ்னால் அந்த ஆஸ்பயர் மாதிரியான ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரைவேட் பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ்னால் மைக்ரோசாஃப்ட் வெஞ்சர்ஸ், கோஸ்லா லேப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்ககிட்டையும் போகலாம். ஸோ எப்படி போகலாம் அப்படின்னா, எல்லாருமே போகலாம் அப்படின்னா அப்படி வந்து அவங்க வைக்கிறது கிடையாது. ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது போக நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்பணும். நம்ம பிஸ்னஸ் ஐடியா என்ன, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நமக்கு ஏதாவது ஆல்ரெடி ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் குறைஞ்சபட்சம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது கூட சில இடத்துல பார்க்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் இன்குபேட்டருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கிரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ கடைசியாக வந்து இந்த பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ்குள்ளே கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஆண்டர்ப்ரனருடைய அவரை பொறுத்து தான். அவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மட்டுமே உள்ளே போகலாம். பட் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையானோர் தனியாகவும் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கோம். நிறைய உதாரணங்கள் நம்ம சேனல்லையும் நம்ம வந்து ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கடைசியாக ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்ல முடிக்கிறேன். அது என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான இந்த நிறுவனம், கூகுள் நிறுவனம், அவங்க வந்து பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ்குள்ள இருந்தால் வெளியில வந்தாங்க. ஏன் அப்படின்னா, லாரி பேஜ் மற்றும் சர்ஜி பிரின் அவங்க 2 பேருமே வந்து காலேஜ்ல ஸ்டான்ஃபோர்ட்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது அவங்களுடைய பிஹெச்டி ப்ராஜெக்ட் தான் கூகுள் பேசிக்கலி. ஸோ அதனால வந்து அவங்க ஸ்டான்ஃபோர்ட்ல படிக்கும் போதே அது பிசினஸ் இன்குபேட்டருக்குள்ள அந்த ஐடியாவை ஆரம்ப கட்டத்தில் வெளியில உள்ள எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில வந்து கராஜ்ல வந்து கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான நிறுவனம் ஸோ கூகுள். ஸோ அது போக டிராப் பாக்ஸ், ஒரு சில நிறைய உதாரணங்களும் இருக்கு. ஸோ பிசினஸ் இன்குபேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பிஸ்னஸ் இதுதான் வந்து பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் பற்றினா பிரைமரியான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. இன்குபேட்டர்ஸ்க்கு மற்றும் ஆக்சிலரேட்டர்ஸ் அவங்களுக்கு இதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். இதுக்குள்ளே கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.